கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆளுநராக ரவி அவர்கள் பதவியேற்றதை தொடர்ந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தொடர் பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருக்காரு. அண்மையில் கூட உச்சநீதிமன்றம் கூட அவருக்கு ஒரு கொட்டு வைத்த மாதிரியான பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியிருந்தாலும் துணைவேந்தல் மாநாட்டை நடத்தப்படுகின்ற மாதிரியான ஒரு செய்தி ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்த செய்தி மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆளுநர் ரவி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கான இடையேயான அந்த மோதல் மீண்டும் எடுத்ததை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது மோதல்னு சொல்ல முடியாது. நாணம் இல்லாத மானம் இல்லாதவர்களுடைய நடவடிக்கை. நாணமும் இருக்காது, மானமும் இருக்காது. சங்கிகளுக்கு இது ரெண்டுமே இருக்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்றுக்கிட்ட அந்த கொள்கை இருக்கு இல்லையா, அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், அதுக்கு ஆதரவாக செயல்படுவதற்காக பார்த்தீங்கன்னா மக்களெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. மக்களை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. மக்களை பொருட்டாக மதிக்காமல் முழுக்க முழுக்க அவங்களுடைய சித்தாந்தம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தான் அவங்க தீவிரமாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆளுநராக அங்கே இருக்காரா அப்படின்னா ஆளுநராக அவர் இல்லை. ஒரு பாஜகவுடைய தலைவராக எப்படி இருந்து ஒரு கவர்னர் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு ஒரு பாஜக தலைவர் என்ன செய்வாரோ அந்த வேலையை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கடந்த இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மசோதாக்களை பார்த்தீங்கன்னா கிடப்பில் போடுறது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் கூட்டு கண்டிக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் கண்டிச்சதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் இது மாதிரி மசோதாக்களை ஆளுநருக்கு ஒரு கால நிர்ணயம் பண்ணாங்க. அதே சமயம் ஜனாதிபதி அவர்களுக்குமே ஒரு கால நிர்ணயம் பண்ணாங்க. இப்படி கால நிர்ணயம் பண்ணதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கரும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்கார் தான். அப்போ இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்கார் தான், அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்கார் தான். இந்த ஆர்எஸ்எஸ்காரர்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய பாஜகவுடைய கொள்கைக்கு உட்பட்டு அது பாஜகவுடைய கொள்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது கேரளாவிலேயே அதே சிக்கல் ஏற்படுத்துகிறாங்க, மேற்கு வங்கத்திலே அதே சிக்கல் ஏற்படுத்துகிறாங்க, தமிழ்நாட்டிலே அதே சிக்கல் ஏற்படுத்துகிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் பார்த்தீங்கன்னா அவங்க நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாங்க. ஒரு பாஜக தலைவராகவே ஜெகதீப் தன்கரும் நடந்து கொள்கிறார். துணை ஜனாதிபதியாக இருந்துக்கிட்டு பாஜகவுடைய தலைவராகவே இவர் நம்முடைய ரவியும் செயல்படுறார். அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இப்போ ஜெகதீப் தன்கருடைய விமர்சனம் உச்சநீதிமன்றத்தை விமர்சிக்கிறார். நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக நாடாளுமன்றமாக நீங்கள் இருக்கக்கூடாது, அப்படி செயல்படக்கூடாது அப்படிங்கிறார். ஏன் உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது, ஆளுங்கட்சிக்கு இணங்கி போகணும், அவர் மிரட்டல் விடுறாரு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஒரு மிரட்டல் விடுறாரு. அது வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சி தலைவர்களுமே அவரை கடுமையாக கண்டிச்சாலும் கூட இதுவரை மோடி வாய் திறக்கல, இது வரைக்கும் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா வாய் திறக்கல. இது ஒரு உச்ச நீதிமன்றம் சுதந்திரமாக செயல்படக்கூடாது, ஒரு நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடாது, எங்களுக்கு உட்பட்டு தான் நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறத இன்னைக்கு வாயில பேசுகிறாங்க. கூடியவர்கள் சட்டமாக்குவாங்க. ஏன்னா இதே தரப்பு தான் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் பிரதமர் உள்ளிட்ட சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள்லாம் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே செட்டப் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிட்டு இப்போ எதிர்கட்சி தலைவர் பிரதமருக்கு விருப்பமான ஒரு அமைச்சர். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! அப்போ இது யார் மெஜாரிட்டி ஆகிறா? உச்சநீதிமன்ற நீதிபதியவே தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையரே தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை யார் தீர்மானிக்கிறானா? பிரதமருக்கு தேவையான ஒரு அமைச்சரும். எதிர்கட்சி தலைவர் அங்கே 3ஆம் இடம் தான். அப்போ மைனாரிட்டி ஆயிடுது. அப்போ எவ்வளவு மோசமான ஒரு ஜனநாயக படுகொலையை இவங்க செய்கிறாங்க. நாளைக்கு இதே முறையை உச்சநீதிமன்ற நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதிலையும் பார்த்தீங்கன்னா கொலிஜியம் உள்ளிட்ட பல்வேறு முறையில் இவங்க ஒன்றுமில்லாமல் செஞ்சு எப்படி ஆளுநர் ரவியை போல் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அங்கே உட்கார்ந்துருக்கலாம். ஏற்கனவே நிறையா சந்தர்ப்பம் சொல்லிட்டு பலரை நம்ம உதாரணம் சொல்ல முடியும். ஏன்னா உதாரணம் சொல்லணும்னா பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதி எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கடவுள் அருளால் நான் தீர்ப்பு சொன்னேன், தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாடி எனக்கு கடவுள் கண்ணில் தெரிஞ்சாரு அப்படி மாதிரியான ஒரு மோசமான ஒரு செய்திகளெல்லாம் மக்கள் மத்தியில் பரப்புறாங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் நம்புகிறாங்க. அதனாலையும் கொடுத்தோம். பெரும்பான்மை மக்கள் எதை நம்புறாங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்புவாங்க. அது ஜனநாயகத்துக்கு உட்பட்டு பேசணும். இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது படுகொலை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. 14 ஆண்டுகள் மோடி எப்போ ஆட்சி அமைந்தார், இப்போ 2014 எப்போ பிரதமராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தையே நிறுத்து போகும் விதமாக
ஒரு ஜனநாயக படுகொலை வந்து தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜனநாயக படுகொலையை செய்வதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான இந்தி, ஒரே நாடு, ஒரே ரேஷன், ஒரே மாதிரி. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஒரு செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி இன்னைக்கு பேசியிருக்காரு. இந்துக்கள் வந்து ஒரே கிணறு, ஒரே சுடுகாடு, ஒரே வழிபாட்டு முறையெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே என்ன நடக்குது, என்ன காரணம் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, இந்து மதத்தை விட்டு இவங்க வெளியேறாங்க. இந்து மதத்தை இந்துக்களை விமர்சிக்கிறாங்க. இந்து மதத்தை இந்துக்களை பொருட்டா மதிக்கிறது இல்லை. என்ன காரணம்னா இந்து மதம்ன்றது ஒரு மதமே கிடையாது. அது ஒரு ஈபிகோ தண்டனை சட்ட தொகுப்பு மாதிரி தான். இவர் வந்து இந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாது, அவர் கோயிலுக்கு போகக்கூடாது, பார்ப்பனர் தவிர வேறு யாரும் கருவறைக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியா முழுவதும் உள்ளக்கூடிய நடைமுறை. அப்போ இன்னைக்கு இதெல்லாம் அவர்களுக்கு என்ன ஒரு நிலை ஏற்படுதுன்னா, ஒரு நெருக்கடி நிலை ஏற்படுது. அப்போ யாருக்கெல்லாம் ஒரே சுடுகாடு? அவர் அதை சொல்லலை. பிராமணர்களுக்கும் பட்டியல் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரே சுடுகாடா அப்படின்னு சொல்லலாம். இந்துக்களுக்கு சொல்றாரு. அவர் சொல்ற இந்துக்கள் யார்? இந்துக்கே பல்வேறு ஜாதிகள் இருக்காங்க அப்படின்போது இவங்க அவங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இல்லை, அப்படி இல்லை. இங்கே வந்து சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியலினத்திற்கும் ஒரு வேறுபாடு இருந்தாலும் இவங்க இருவரையும் பார்ப்பனர்களோடு இணைக்கவே மாட்டாங்க, பிராமணர்களோடு இணைக்கவே மாட்டாங்க. அதே ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்திலிருந்து பிராமணர்கள் பட்டியலினத்தவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பெண் கொடுங்க, பெண் எடுங்க அப்படின்ற வார்த்தையும் சொல்லணும். அப்படி சொல்லுவாரா அப்படின்னா சொல்ல மாட்டார். நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்து மதமே இருக்கக்கூடிய சங்கர மடங்கள் இருக்கு இல்லையா, அங்கே பட்டியலினத்தவர்களே சங்கராச்சாரிகளா உருவாக்குவாங்களா, அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களையாவது சங்கராச்சாரிகளை உருவாக்குவாங்களான்னா உருவாக்க மாட்டாங்க. நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி கவர்னர் போன்ற உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபருக்கு கூட ஆர்.என். ரவி நம்முடைய சங்கராச்சாரியை பார்க்க போனார்னா சேர் போட்டு உட்காரலாம். ஆனால் முன்னாள் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் போனாங்கன்னா சேர் போட்டு உட்கார முடியாது, தலையில் தான் உட்காரணும். அவங்க தொட்டு எதுவும் தரமாட்டாங்க. சுப்பிரமணிய சாமி போனாரா, அவர் கவர்னராகவே இல்லை, ஆனால் சுப்பிரமணிய சாமி போனார்னா அவர் நேரடியாக அவரோட உட்காந்து பேசுவார். சங்கராச்சாரிகள் இந்தியா முழுவதும் சங்கராச்சாரிகளோட உட்காந்து பேசுகிற அளவுக்கான அந்த ஜாதி தான், பார்ப்பன அந்த ஜாதி தான். ஆனால் இன்னைக்கு வந்து நீண்ட நாளைக்கு பிறகு 2000 ஆண்டுகளாக வந்து மிக கொடுமையான ஒரு இந்து மத போக்கு இருக்குது. இன்னைக்கு வந்து மோகன் பகவத்திட்ட இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்க காரணம் இந்து மதத்துக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடி. ஆனால் இவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஜெகதீப் தன்கராக இருக்கட்டும், ஆளுநர் ரவியாக இருக்கட்டும், மோகன் பகவத்தாக இருக்கட்டும், பிற்படுத்த இங்கே சூத்திரர்கள் இருக்கக்கூடிய மோடியாக இருக்கட்டும், அமித்ஷா இருக்கட்டும், இன்னும் இங்கே இருக்கக்கூடிய நயினாராக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து இஸ்லாமியர்களை எதிரியாக கட்டமைப்பது, இங்கே வந்து இஸ்லாமியர்களை எதிரியாக கட்டமைப்பது. ஒரு மொழி இருக்குன்னா முதல்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து மொழியை திணிப்பது, இந்தி மொழியை திணிப்பது, ஒரே மொழியை திணிப்பது, அந்த மக்களுடைய தாய்மொழியான அந்தந்த மொழியை, இப்போ தமிழ் இருக்குன்னா தமிழை அழிப்பதற்கான முயற்சி, அப்புறம் இந்தி மூலமாக சமஸ்கிருதத்தை உருவாக்குவதற்கான முயற்சி. அவங்க வந்து இன்னைக்கு கூட பிரதமர் மோடி ஒரு செய்தியை அறிவிச்சிருக்காரு. எங்களுடைய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 150 ஆண்டுகளுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள் நாங்கள்ன்றார். இந்த எதிர்காலம் என்ன? அவர் சொல்லக்கூடிய எதிர்காலம் என்னன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இங்கே இழிவுபடுத்தப்பட்டார்களோ, பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியலினத்தவர்களும் எப்படி இழிவுபடுத்தப்பட்டார்களோ அந்த இழிவை தொடர்வதற்கான ஒரு கொள்கைகளை தான் அவங்க வச்சிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் கொள்கை அதுதான். அந்த கொள்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு நீடிக்கக்கூடிய கொள்கையாக வந்து இந்தியாவில் மாறப்போகுதுன்னு இன்னைக்கு மோடி இன்னைக்கு செய்தியில் சொல்லியிருக்காரு. அது வந்து ஆபத்தான கொள்கை. இன்னைக்கு காங்கிரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இளைஞர்கள் பெருமளவு திரண்டு பெருமளவில் ஒரு கூட்டம் இன்னைக்கு கூடி ஒரு நல்ல ஒரு நிகழ்வு மாறி இருக்கு. ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு, பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. அப்போ காங்கிரஸை வலுவடையாமல் செய்வதற்கு, காங்கிரஸை வீழ்த்துவதற்கு என்ன மாதிரியான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த கட்சி எப்படி எல்லாம் வீழ்த்துவதோ அதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பலவீனப்படுத்துவதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிலைமைக்கு காங்கிரஸ் பலவீனம் அடைந்தால் அது இந்தியா பலவீனம் அடைப்பதற்கு சமம்தான். பாஜக வளர்வது என்று சொன்னால் இந்தியா வீழ்ச்சியை நோக்கி போகிறது என்பதற்கு சமம்தான். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை மெல்ல மெல்ல அவர்கள் நிறுத்து போய் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எப்படியாவது ஒழிப்பது தான் அவருடைய நோக்கம். ஆனால் அவங்க வெளிப்படையாக பேச மாட்டாங்க. அம்பேத்கரை கொண்டாடுவார்கள். அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டாட மாட்டார்கள். ஆனால் நான் அம்பேத்கரால் தான் இன்னைக்கு நான் பிரதமர் இருக்கேன்னு சொல்லுவார். ஆனால் சொல்லிக்கொண்டே வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான குழி தோண்டக்கூடிய வேலைகளை மோடியும் சரி அவர்கள் பேசுவது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் ஒவ்வொரு நாளும் ஆர்எஸ்எஸ் கொள்கை மூலமாக, குறிப்பாக தமிழ்நாட்டை ஆர்.என். ரவி மூலமாக சீரழிப்பது. ஆர்.என். ரவி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மொழி பற்றியும் பேசுகிறார். தமிழகம்னு சொல்லக்கூடாதுன்றார், தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்றார், தமிழகம் தான் சொல்லணுங்கிறார். அப்போ இவருக்கு ஆங்கிலத்தை விட நீங்கள் ஹிந்தி கற்றுக்கோங்கன்னு சொல்கிறார். ஒரு ஆளுநர் உரையை தாண்டி அவர் என்ன பேசுகிறார்?
மிக மோசமான அவருடைய உரையை வந்து தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, அவர் ஒரு பாஜக தலைவராகவே தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா அவர் எதிர்கொள்வதற்கு நாம் எல்லாருமே தயாராக தான் இருக்கோம். இப்பயும் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை எதிர்கொள்வதற்கு தயாராக தான் இருக்கு. அவர் ஆளுநர் என்பதால் அச்சப்பட்டெல்லாம் இங்கே யாரும் இல்லை. இப்போ துணைவேந்தர்கள் மாநாடு அவர் நடத்தி காட்டினா ஆளுநரை அவர் வந்து மீண்டும் வந்து தன்னுடைய ஆளுமை நிரூபிச்சா தான் பார்க்க முடியும். இல்லை, துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்படக்கூடாது, முதல்வர் அதை அமைக்கக்கூடாது. அதற்கு எப்படியெல்லாம் தடை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த தடையை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா துணைவேந்தர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாட்டு பக்கம் தான் நிற்கணும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு பக்கம் நிற்குது. தமிழ்நாடு என்பது தமிழ்நாடை தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அதனால துணைவேந்தர்கள் இதில் தன்னிச்சையான ஒரு முடிவெடுக்கணும். துணைவேந்தர்கள் வந்து பதவியே போனாலும் சரி, இங்கே வந்து நாங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடை பாதுகாப்பதற்கு வந்து ஒன்றிய அரசு எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் அவர் பின்னாடி தான் நிற்போம் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை வந்து இன்னைக்கு வந்து ஆளுநருக்கு செவிட்டில் அறிந்தது போல் சொல்லணும். ஒன்றிய அரசை செவிட்டில் அறந்தது போல் இந்த செய்தியை வந்து துணைவேந்தர் பதிவு செய்வது தான் சரியா இருக்கும். அதுதான் இவர்களுடைய தமிழ்நாட்டு மரபோடு இவர்கள் இணைந்திருப்பதற்கு சமமாக இருக்கும். பதவிக்காகவோ அல்லது RSS சித்தாந்தத்தை உள்வாங்கியோ அப்படி யாராவது செயல்பட்டால் அவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும். யாராக இருந்தாலும், அது எந்த துணைவேந்தராக இருந்தாலும் அதை வந்து முதல்வர் அவர்கள் செய்வார், நிச்சயமாக செய்வார். ஏன்னா முதல்வர் மிக தெளிவாக மிக கவனமாக பெரியார், அண்ணா, கலைஞர் அவர்களுடைய 3 பேருடைய சித்தாந்தங்களை உள்வாங்கி இன்னைக்கு 3 பேருடைய முகமாக இருந்து இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து ஒவ்வொரு முடிவையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வெற்றி பெற்று இருக்காரு, மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற்று இருக்காரு. அவரை வீழ்த்துவதற்கு இங்கே புதிய கட்சிகளை தொடங்குவது, தமிழ் தேசியம் என்ற பெயரில் முதல்வர் அவர்கள் இழிவுபடுத்துவது, பல்வேறு வேலைகளையும் RN ரவி மூலமாக, RSS மூலமாக, இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மூலமாக, அண்ணாமலை மூலமாக பல்வேறு தாக்குதல்களை வந்து திமுகவை நோக்கி இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி. இதையெல்லாம் வீழ்த்தக்கூடியவர்களாக நாம் ஜனநாயகவாதிகள் இருக்க வேண்டும், முற்போக்குவாதிகள் இருக்க வேண்டும், நம்ம அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், நம்மை போன்ற தலித் இயக்கங்கள் எல்லாம் இருக்கணுன்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் பார்வையாளர்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். முதல்வர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்படக்கூடாது. RN ரவியே டெல்லிக்கு அனுப்பக்கூடிய போராட்டமாக இந்த போராட்டம் நம்முடைய தமிழ்நாட்டில் போராட்டமாக அனைத்து இயக்கங்களும் அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒருங்கிணைத்து RN ரவியை டெல்லிக்கு அனுப்பக்கூடிய போராட்டத்தை தீவிரமாக நடைபெறுத்த வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஆளுநர் அவங்களுடைய செயல்பாடு குறித்து பல்வேறு கருத்துக்களை முக்கிய நன்றி சார். நன்றி.